கிரீட்டிங்ஸ். இயேசு கிறிஸ்து எப்படி மனிதர்களை கையாண்டார் அப்படின்றது குறித்து நிறைய டிவோஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் நாத்தன்வேலுக்கும் இருந்த அந்த உரையாடலை பார்த்தோம். யோவான் 1வது அதிகாரம், இயேசு கிறிஸ்து பாவத்தில் வாழ்ந்த அந்த ஒரு ஸ்திரீயை யோவான் 4வது அதிகாரத்தில் எப்படி சந்திச்சா அப்படின்றது குறித்தும் பார்த்தோம். அறியாமையில் இருந்த அந்த பேதுரு, ஆலயத்துக்கு வரிப்பணம் என்னுடைய போதகர் கட்டுவார் அப்படின்னு தப்பாக சொன்ன பேதுருவை எப்படி கையாண்டார் அப்படின்னு சொல்லி மத்தேயு 17 பார்த்தோம். இன்றைக்கி யூதாஸை எப்படி கையாண்டார் அப்படின்றத நம்ம யோவான் 13 பார்க்க போகிறோம். ஸோ யோவான் 13வது அதிகாரம் கிட்டத்தட்ட 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 21 29 வரைக்கும் தான் என்னுடைய பகுதி. பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து 12 பேரை கையாண்ட விதம் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தருக்குமே யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போகிறான்ற ஒரு சந்தேகமே வரல. ரைட். ஸோ நான் ஒருவேளை அந்த 12 பேரை கையாண்டிருந்தேன்னா, யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சிருந்தா, என்னுடைய முகம் அவனை பார்க்கும் பொழுது இல்லை அவனுடைய செய்கைகளை செய்யும் பொழுது ஒரு மாதிரி இருந்திருக்கும். அது மற்ற 11 பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் இயேசு கிறிஸ்துவனுடைய கையாண்ட விதம், இயேசு கிறிஸ்துவின் கையாளக்கூடிய அந்த விதம், கிருபையிலே யூதாஸை அவர் ட்ரீட் பண்ண விதம் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தருக்கும் யூதாஸ் தான் பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு சந்தேகமே இல்லாத அளவுக்கு இருந்தது. கடைசியாக அந்த யூதாஸ் அந்த இடத்துல இருந்து போகிறான். 29வது வசனத்தில் போகும்போது கூட அந்த வசனத்தை படிக்கிறேன். யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைகளுக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனோடைய சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். ஸோ அந்த இடத்த விட்டு போகும்போது கூட இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை வச்சோ யூதாஸ் போன விதத்தை வச்சோ ஒரு சீஷர்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ கூட அவன் க்ரோசரி வாங்குறதுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்களே தவிர, யூதாஸ் தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மற்ற சீஷர்களால் கண்டுபிடிக்க முடியாத வகையில் இயேசு கிறிஸ்து எல்லா சீஷர்களையும் கையாண்டார். அவர் கிருபையிலே மற்றவர்களை ட்ரீட் பண்ண அந்த ஒரு விதம் நமக்கு நிறையா பாடத்தை சொல்லி கொடுக்குது. ரைட்டு. சத்தியத்தை அன்போடு கையாளலாம் அப்படின்ற ஒரு பாடம் இதில் தெளிவாக தெரியுது. ஏமே. தேங்க்யூ.